எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இதெல்லாம் தெரியுதுமா. ஆனால் அதன்படி ஏன் வாழ முடியவில்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, அந்த புத்தகம் படிப்பதால் அறிவு கிடைக்கிறது. ஆனால் அந்த அறிவு உங்களுடைய சுவாசத்தோடும் உங்களுடைய இரத்தத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையோடும் கலந்தால்தான் அது ஞானமாக மாறும். அதுபோல்தான் உண்மையை நீங்க அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த உண்மை உங்களுடைய சிந்தனையோடும் உங்களுடைய சொல்லோடும் உங்களுடைய செயலோடும் கலந்தால்தான் அந்த உண்மை வாழ்க்கையாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு புகைப்பிடித்தால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவர் புகைப்பிடிக்கிறாரு, அந்த பழக்கத்தை அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அறிவு இருக்கிறது, அறிவுக்கு அது தெரிகிறது. இருந்தாலும் அவரது மனதில் ஆழமாக பதிந்த பழக்கம் அவரை இழுக்கிறது. அதுபோல்தான் உங்களுக்கு உண்மை தெரிகிறது. நீங்க பல பிறவிகளில் சேர்த்து கொண்ட பயங்கள், ஆசைகள், பழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள் இவையெல்லாம் உங்களை இழுக்கிறது.